இன்னைக்கு நம்ம சேனல்ல 2015 ரிலீஸ் ஆன எக்ஸ்டர்ங்கிற ஒரு வெறித்தனமான ஹாரர் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல வர காட்சிலாம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும். ரத்த வரி பிடிச்சி தலையை வெட்டுறதும், கையை வெட்டுறதும், நாக்க வெட்டுறதும், காலு கையை வெட்டுறதும், அப்படியே ரத்தம்லாம் பொல பொலக்க படம் முழுக்க ஒரே ரத்த காட்சியா இருக்கும். அதனால சின்ன பசங்க யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க, மனசு பித்து பிதிங்கிரும். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சைட்ல ஒரு லேடியை காட்டுறாங்க. அவன் என்னடா பாட்டை போட்டுக்கிட்டு கை நரம்ப தெறிக்க விட்டு போத ஊசியை போட்டு அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த ரூமுக்கு போயிடுறா. அப்படி போனவ என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு துப்பாக்கி எடுத்து அவளோட வாயில வச்சுக்கிட்டு அவளே சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறா. ஆனா எதுக்காக செத்தான்னு தெரியல, இவ யாரு எதுக்காக தற்கொலை பண்ணான்னு படத்தோட எண்ட்ல தான் தெரியும். அடுத்ததா ஒரு பிளாஸ்பேக் காட்டுறாங்க. அதுல 1916 வருஷத்துல சில குழந்தைங்க மன வளர்ச்சி இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்க்கப்பட்ட குழந்தைகள்ல ஒரு சில குழந்தைங்க மட்டும் ரொம்பவே வெறித்தனமா ஆக்ரோஷமா நடந்திருக்குங்க. அந்த குழந்தைகள் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஏதோ பேய் பிடிச்சா எந்த மாதிரி ஆடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமா வெறித்தனமா நடந்திருப்பாங்க. இதனால கூட இருந்த சில குழந்தைகளும் இறந்து போயிருக்கும். இதை பார்த்து அரசாங்கம் என்ன செய்து அந்த பில்டிங்ல இருந்து இவங்களுக்குன்னு ஒரு தனி பில்டிங் ரெடி பண்ணி அதுல அவங்களை தங்க வச்சிருப்பாங்க. நாட்கள் போக போக மத்த குழந்தைகள்ட்டையும் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால அந்த ஊர் மக்கள் என்ன செய்றாங்க, ரொம்ப பயந்து போய் அந்த பில்டிங்ல இருக்க அத்தனை குழந்தையுமே தீய வச்சு கொடூரமா எரிச்சு கொண்டிருப்பாங்க. இப்படி ஒரு பிளாஸ்பேக் காட்டி சில வருஷம் கழிச்சு அதே பில்டிங்கை தான் காட்டுறாங்க. இந்த பில்டிங்கை பாத்துக்கிறது இப்ப நிக்கிறாரே இவர் தான் அந்த ஃபாதர். இவரோட பேரு கான்வே. கூடவே ஒரு பக்கத்துல ஒரு பையன் நிக்கிறானே, அவனோட பையன். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவனோட பேரு பேட்ரிக். ஃபாதர் இல்லாத நேரங்கள்ல இந்த பில்டிங்கை பாத்துக்கிறது நம்ம ஹீரோ தான். அப்ப ஃபாதர் வேற நம்ம ஹீரோவை பார்த்து பக்கத்து ஒரு வாரம் போயிட்டு வரேன்னு அவர் கிளம்பி போயிரு. அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக குண்டா ஒரு பையன் வருவான். ஏதோ கண்ணாடி போட்டு ஆளு முழு முழுன்னு இருப்பான். பக்கத்துல வெளியே போயிட்டு வரலான்னு இவங்க ரெண்டு பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிக்கிட்டு வரும்போது எதுக்கு ரோட்ல வரவன கவனிக்காம இவங்க வண்டியை விட்டு ஏத்திடுறாங்க. அந்த பயலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்க ரெண்டு பேரும் பதறிக்கிட்டு இறங்கி பார்த்தா ஆளு உசுரோட தான் இருப்பான். இவனோட பேரு ரோ. நம்ம ஹீரோவுக்கு தம்பி மாதிரி. அப்ப நம்ம ஹீரோ அந்த பயலை பார்த்து போடாதமே சொல்லிட்டு இவங்க எங்கேயும் போயிடுறாங்க. போயிட்டு அன்னைக்கு நைட்டு வீடு வந்து பார்த்தா அந்த பில்டிங்கை சுத்தி ஏகப்பட்ட பேர் பூரா ஸ்டூடெண்ட் தான் போதைய போட்டு அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. பார்ட்டிங்கிற பேர்ல ஏகப்பட்ட சேட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்ததுமே ரொம்ப ஷாக் ஆயிருது. அப்ப அது நேரம் ரெண்டு பையில நினைச்சாங்க நம்ம ஹீரோ மேல சரக்க ஊத்தி விட்டுறாங்க. இதை பார்த்து கடுப்பாயி அவங்கள துரத்திட்டு போக அவங்க ரெண்டு பேரும் காட்டு பக்கமா ஓடிறாங்க. அவனை துரத்திக்கிட்டு இவனு பின்னாடி ஓடிறான். அப்படி ஓடி வர வழியில தான் ஒரு கார் இருக்கு. கார் வேற என்னடா குலுங்கிட்டு இருக்கும். அந்த காருக்குள்ள வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ஃப்ரெண்டோட லவ்வரும் ஒண்ணு முன்னா இருந்திருப்பாங்க போல. ஓடி வந்த ரெண்டு பையிலுமே இந்த கார் மேல குதிச்சிருப்பாங்க. அதனால பதறி இவனு வெளியே வந்திருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டை பார்த்து இந்த காட்டுக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அது நேரம் அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தி எட்டி பாக்குறா. இவளு இந்த கதைக்கு முக்கியம் தான். இவளோட பேரு அம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவங்க எல்லாம் வெளியே இருந்தவங்க திடீர்னு பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க மியூசிக்க போட்டு ஒரே ஆட்டமா ஆடிட்டு இருப்பாங்க. பத்தா குறைக்கு வெடிய போட்டு நம்ம ஹீரோனை வேற கடுப்பேத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப காண்டாயிருது. டே எப்படியாவது வெளியே போங்கடானா எவனு வெளியே போற மாதிரி இல்ல. இந்த விஷயம் எல்லாம் பாதருக்கு தெரிஞ்சா என் சோழி முடிஞ்சிருன்னு இவனு கதறிட்டு இருப்பான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் இன்னைக்கு ஒரு நைட்டு தான் மச்சி பொறுத்துக்கொன்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். அப்ப அந்த நேரம் பார்த்து பாக்குறதுக்கு ஏதோ பைத்தியக்காரமா இருப்பான். நம்ம ஹீரோட கணத்தை பிடிச்சு முத்தம் கொடுப்பான். இவனோட பேரு ட்ரூ. அப்ப அது நேரம் பக்கத்துல ஒருத்தி எல்லாருக்குமே பீர் பாட்டில் உடச்சு கொடுத்துட்டு இருப்பா. இவதான் அந்த படத்தோட ஹீரோனு. இவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்ச போயிருது. கண்டதும் காதல் சொல்லுவாங்களே அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுமே ஒருத்தர் காதலிச்சிடறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ வர கடலை போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நல்லா பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பார்ட்டியை முடிஞ்ச மறுநாள் காலைல பார்த்தா அத்தனை பேர் போயிடுறாங்க. அந்த இடத்துல மட்டும் 7 பேர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ சேர்த்து மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. நேத்து அடிச்ச சரக்கு பத்தாதுன்னு பத்தா குறைக்கு இன்னமும் சரக்கு போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கவங்க இந்த பில்டிங்கோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம கண்ணாடி கிட்ட கேட்க அவன் இதோட ஹிஸ்டரி நெட்ல இருக்கும்ல அதை பார்த்து இவன் சொல்லிட்டு இருப்பான். ஆரம்ப கட்ட காலத்துல இந்த இடத்துல சோதனை எல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சிலருக்கு பேய் பிடிச்சதாவும் இது எல்லாம் அந்த வீடியோல காட்டிட்டு இருப்பான். அப்ப அந்த கூட்டத்துல ஒரு சில ஆட்கள் இதை நம்ப மாட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ இந்த அமானுஷங்களை நம்பக்கூடியவ. அதனால இது உண்மையை சொல்லிட்டு இருப்பா. வேணும்னா இது உண்மையா பையான்னு நாமளே செக் பண்ணி பார்க்கலான்னு அந்த ரோகிர சின்ன பையனை படுக்க போட்டு அவனை சுத்தி லைட்டை வச்சுக்கிட்டு இவங்களும் சுத்தி உட்காந்துக்கிட்டு அவனோட கைய கால தொட்டுக்கிட்டு எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு அவங்களோட விரலை தூக்கிட்டு ஏதோ ஒன்று சொல்ல அப்ப அந்த பையனோட உடம்பு அப்படி காத்துல ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படி மேல பறந்துட்டு திரும்ப கீழே விழுந்துரும். இதை பார்த்து அந்த பையன் பதறி போய் இவங்களை கிளியா கிழிச்சிட்டு அவன் ஓடி போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருப்பான்ல அவன் இதை கொஞ்சம் கூட நம்ப மாட்டான். நீங்க எல்லாருமே நடிக்கிறேன்னு சொல்லி இவன் வேற அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் திட்டிட்டு இருப்பான். அடுத்ததான் நம்ம ஹீரோனும் கொஞ்சம் வெளியே போய் காத்து வாங்கலான்னு இவங்க வெளியே வந்துடுறாங்க. அதே நேரம் உள்ள பார்த்தா இவங்க 4 பேரும் குடியா குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பண்ற சேட்டு அவங்கள வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனு வெளியே நின்று இருந்தவங்க திடீர்னு உள்ள வர்றாங்க. அந்த ரோவை பாக்குறதுக்காக உள்ள போய் பார்த்தா அவன் பாத்ரூம்ல அந்த கத்திய வச்சனோட தோலை வெட்டிக்கிட்டு இருப்பான். முகத்தையே கிழிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்து ரொம்ப சாக்காயி அவங்ககிட்ட இருக்க அந்த கத்தியை பிடுங்க போனா அந்த கத்தியை வச்சு நம்ம ஹீரோ வெட்ட வருவான். அவன் அப்படியே பிடிச்சி அவங்ககிட்ட இருக்க அந்த கத்தியை பிடுங்கி அவன் அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் பக்கத்துல ஒரு ரூம்ல ஒரு பெட் இருக்கும். அந்த பெட்ல தூக்கி போட்டா அப்பதான் அவனோட முகத்தை பார்த்தா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அவனோட முகமே விகாரமா இருக்கும். அவனோட கண்கள்லாம் வெள்ளையா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப சாக்காயிருது. ஏன்னா இதே சம்பவம் 1916 நடந்திருக்கும். அப்ப இருந்த குழந்தைகளும் இதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிருக்கும். அதனால இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறான். அப்ப இவன் என்ன பண்ணுறியா முடிச்சிட்டு இருப்பான்ல அப்பன்னு பார்த்து இவன் முதுகு மேல தாவி இவனை போட்டு தாக்கிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு இந்த ரூபோட கதவு படாரு சாத்த அந்த சத்த கீழே இருப்பாங்களே அவங்களோட காது வரைக்கும் கேட்கும். அவங்கள அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அப்ப திரும்ப மேல பார்த்தா அந்த
பையில அந்த கட்டில போட்டு கெட்டி போட்டிருப்பாங்க. அவன் வேற துள்ளிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணு தெரியாம இவனோட ஃபாதர் கால் பண்ணான்னு கால் பண்ணா அங்க வேற போன் போகல. இவனு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்து லைன் வேற கிடைக்கல. சரி பசங்கிட்டயா சொல்லுவோம் சொல்லி இவனு கீழே வந்து பசங்கிட்ட சொன்னா அவங்க வேற நம்பவே மாட்டாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ரேஞ்சர் ஜன்னல் வழியா இவங்க பண்ற கூத்த பார்த்து அவனு உள்ள வந்துடுறான். உள்ள வந்ததுமே இவங்களை பயங்கரமா மிரட்டிட்டு இருப்பான். காலேஜ் பசங்க நீங்க ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களை நான் போலீஸ்ல சொல்ல போறேன்னு இவங்களை போட்டு மிரட்டிட்டு இருப்பான். இவங்களும் பயந்து போயிடுறாங்க. அப்ப அதே நேரம் பார்த்து மேல இருந்து ஒரு பயங்கரமான அலற சத்தம். இந்த சத்தத்தை கேட்டதுமே என்ன சத்தம்டாது என்னடா பண்ணியான்னு சொல்லி இவனு மேல வந்துடுறான். கையில இருக்க அந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முக்கு மூலமா தேடி போயிட்டு இருப்பான். கடைசி அந்த ரூமுக்கு வந்துறான். உள்ள போய் பார்த்தா இவனை வேற கெட்டி போட்டிருப்பாங்கல்ல. இதை பார்த்து என்னாச்சு ஏதாச்சும் இவனு ஓடி போய் அவனோட கெட்ட அவுத்துட்டு இருப்பான். அதே நேரம் இவங்களும் பயந்து போய் என்னமோ ஏது நினைச்சு இவங்களும் மேல வந்துடுறாங்க. அப்ப உள்ள பார்த்தா அந்த பையனோட கட்டுகளை அவுத்து விட்டதுமே பின்னாடியே வந்து அந்த ரேஞ்சரோட தலையை பிடிச்சி ஒரு திருக்கு. அப்படி திருக்குனதுமே இவனோட தலை பின்பக்கமா திரும்பிடும். அப்படி இருந்து இந்த கதவை திறந்துகிட்டு இவனை வெளியே வந்துடுறான். இவனோட தலை ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறத அப்பதான் தெளிவா காட்டுவாங்க. அப்படியே வந்தவன் கீழே விழுந்து அவன் கையில வச்சு அந்த கண்ணை வச்சு அவனோட தலையை சுட்டுக்கிறான். இதை பார்த்து அத்தனை பேரும் பதறி போயிறாங்க. அப்ப அவனோட ரத்தம் புள்ள அவங்க மூஞ்சில பட ஃப்ரெண்டுக்கார பையன் தான் இதை பார்த்து பயந்து போய் ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பான். கூடவே இவனோட லவரும் ஓடி வர இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுண்டா சாமின்னு இவங்க கார் எடுத்துட்டு வேகமா போக அப்ப அது நேரம் பார்த்து ஃபாதர் வேற ரோட்டை கிராஸ் பண்ண வந்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு வருவாங்களா. அதுல கவனிக்காம ஃபாதரை வேற அடிச்சு ஏத்திடுறாங்க. முன்னாடி இருக்க அந்த கார் கண்ணாடி உடைச்சுக்கிட்டு அவனு உள்ள வந்துறான். அடிச்ச அடியில ஃபாதரோட தலையில இருந்து ரத்தமா வந்து அவனு செத்து போயிறான். இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் இன்னும் பதறி போயிடுறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாம திரும்ப அதே பில்டிங்குள்ள வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஃபாதர் செத்து கிடக்கிறத பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆயிரான். உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலான்னு போனை எடுக்கும். இவனோட ஃப்ரெண்டுக்காரன் அந்த போனை புடுங்கிறான். போனை புடுங்கிட்டு போன்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுமே. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவப்பட்டு அவங்கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருப்பான். 1000 இருந்தாலும் பலத்தை தகப்பேன், அதனால கொஞ்சம் கோவப்பட்டு அவங்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவா இந்த விஷயம் போலீஸ் தெரிஞ்சா நம்ம அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணும், அதனால என்ன பண்ணாலும் யோசிக்கும் போதான் கூட்டத்துல ஒருத்தவன் சொல்லுவான் இந்த ஃபாதரோட கைகால் துண்டு துண்டா வெட்டி அதை மிக்சில போட்டு அரைச்சு தடைமே இல்லாம மறைச்சிடலாம் சொல்லுவான். பதிலுக்கு இன்னொருத்தன் சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம் அவனோட உடம்பை எரிச்சலாம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான் வேண்டாம் வேண்டாம் ஆசிட்ட ஊத்தி மொத்தமா கரைச்சிடலாம் சொல்லிட்டு இருப்பான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போதான் மேல இருந்து அந்த பேயோட சத்தம் பயங்கரமா கேட்கும். இதை கேட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்செட் ஆயிராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மேல போய் பார்த்தா அந்த பையனை வேற கெட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அந்த பையனை பார்த்து பயப்படாதரா, கண்டிப்பா அவனை காப்பாத்துவேன்னு அவன்கிட்ட வேற சொல்லிட்டு இருப்பான். இந்த பேயை விரட்டுறதுக்காக ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது ஐடியா கிடைக்குமான்னு நம்ம ஹீரோனும் மேல வந்துறாங்க. அந்த மாடியோட மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா அங்க டிவியும் சில கேசட் இருக்கும். அந்த கேசட் எடுத்து போட்டு பார்த்தா செத்து போனானே பாத்துரு அந்த ஃபாதர் தான் டிவில வருவான். அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல பார்த்தா ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அதுல பக்கத்துல ஒருத்தி தலையில முக்காட போட்டு குனிஞ்சு மணிக்கிறப்பா. அப்ப அந்த பையன் பக்கத்துல ஒரு சேர் இருக்கும். அதுவா காத்துல அப்படி பறக்கிறத பார்த்து இவங்க எல்லாம் பயந்துறாங்க. அது நேரம் அந்த பையன் வேற அவனுக்குள்ள ஏதோ பேய் பிடிச்சு அவன் வேற சுருண்டு விழுந்துருவான். இதை பார்த்த மத்த பசங்க என்ன செய்றாங்க, அந்த முக்காட போட்டவளை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோல வர காட்சி இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா பயங்கரமான சத்தம். என்னடா பார்த்தா கீழே இருக்க கதவு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா டப்பு டப்பு டப்புன்னு எல்லாமே மூடிடுது. இதை பார்த்ததுமே இவங்க அத்தனை பேர் பயந்து போய் இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு போகணும்னு இவங்களை அடிச்சு பிடிச்சு அந்த வாசலுக்கு வந்துறாங்க. வாசல்ல வந்து பார்த்தா கதவு மூடி இருக்கு. அப்ப அதை திறக்கிறதுக்காக இவங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க, கடைசி வரைக்கும் அந்த கேட்டு ஓப்பன் ஆகல. அப்ப அந்த கண்ணாடி போட்டவன் தான் அந்த கேட்டை உடைக்கிறதுக்காக ஒரு பெரிய இரும்பு கூட்டை தூக்கிட்டு வந்து அந்த கேட்ல தூக்கி போடுவான். அப்படி அந்த கேட்டு ஓப்பன் ஆகாது. அப்ப மறுபடியும் மேல இருந்து பயங்கரமான அந்த சத்தத்தை கேட்டதுமே இவங்க அத்தனை பேர் பயந்து போயிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் ரொம்ப தைரியமா வாங்க மேல போய் பார்க்கலான்னு இவங்களை திரும்ப கூட்டிட்டு போய் அந்த ரூம்ல பார்த்தா அந்த பையில வர காணோம். இதை பார்த்து இவங்க அத்தனை பேர் இன்னும் சாக்காயிடுறாங்க. அப்ப எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானு சொல்லி இவங்களை ரொம்ப பயத்துல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தேடி போயிட்டு இருப்பாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயுமே தேடி பார்ப்பாங்க. தேடி பார்த்தாலும் அந்த பையனை காணோம். என்னடா அந்த பையனை காணோமேன்னு ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல பார்த்தா அந்த பையன் அப்படியே தொங்கிட்டு இருப்பான். அப்படியே பயங்கரமா கரிச்சிக்க இதை பார்த்து பயந்து போய் திரும்ப கீழே ஓடி வந்துறாங்க. குறிப்பா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் கையில இருக்க சிலுவை பிடிச்சுக்கிட்டு பயத்துல கிடுகிடுன்னு ஆடிட்டு இருப்பான். அடுத்தது அந்த பேயை விரட்டுறதுக்காக அந்த கண்ணாடி போட்டவன் தான் நெட்ல அதை பத்தி படிச்சிட்டு இருப்பான். அதுல ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். அந்த பேயை எப்படி விரட்டுறங்கிறத துல்லியமா கொடுத்திருப்பாங்க. இவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேயை விரட்டுறதுக்காக சில பொருட்கள் தேவைப்பட்டிருக்கும். இவங்களை அந்த பொருளை எடுத்துக்கிட்டு நேரா அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவளை வேற கெட்டி போட்டிருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு இவனு பேய் விரட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பான். ஆனா அந்த பேய் விரட்டுறதுக்கு முக்கியமான ஒண்ணு புனித நீர் வேணும். அந்த புனித நீர் ஃபாதர் கிட்ட தான் இருக்கும். அதனால அந்த ஃபாதரை எடுக்கலான்னு இவன் அடிச்சு பிடிச்சு ஒரே ஓட்டமா ஓடி வந்து கீழே வந்து பார்த்தா செத்து போன அந்த ஃபாதரை வேற காணோம். இதை பார்த்து இவங்க அத்தனை பேர் இன்னும் சாக்காயிடுறாங்க. என்னடா இங்க செத்து போன ஆளை காணமேன்னு இவங்களை பதபதைக்க அப்ப அந்த ஃபாதரோட பை அந்த காருக்குள்ளதான் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா அந்த புனித நீர் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு திரும்ப மேல வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த பைபிளை படிச்சுக்கிட்டு அந்த புனித நீர் அந்த பேய் மேல போட அந்த பேய் வேற பயங்கரமா கத்தும். அது கத்துற கத்துல அந்த இடத்துல ஒரு புயலே வந்துரும். அங்க இருக்க பொருள் அப்படி காத்துல பறந்துட்டு இருக்கும். இவங்க வேற பயத்துல கையில வேற கம்பி எடுத்து வச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ விடாம அந்த மந்திரத்தை ஓதிக்கிட்டு அந்த புனித நேரம் அந்த பேய் மேல போட்டு தொடிச்சிட்டே இருப்பான். அது வேற வழியில அப்படி கத்திக்கிட்டு இருக்கும். அது கத்த கத்த அங்க இருக்க பொருள் டம்மு டம்முன்னு கீழே விழுந்துட்டே இருக்கும். இவனு விடாம பண்ணிட்டே இருப்பான். கடைசி அந்த பையன் உடம்புல இருந்து அந்த பேய் வேற போயிருது. அது போனதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க திரும்ப அந்த பேய் உடம்புல வந்ததுமே நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டு அவனை வேற கடிக்க போவோம். அப்ப அந்த கண்ணாடிக்கிற நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்காக அவன் வேற பக்கத்துல வந்ததும் அங்க கடத்த ஒரு ஈட்டி ஸ்பூன்
எடுத்து அந்த கண்ணாடி பைய தொடையில ஒரே கொத்து அப்படி வழியில கத்த அந்த பையனை பிடிச்சி திரும்ப கட்டி போட்டுறாங்க. அப்படி கட்டி போட்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாருமே கீழே வந்துடுறாங்க. அப்ப கீழே வந்ததுமே மேல இருக்க அந்த சீலிங்க பார்த்தா அதுல ஸ்பீக் டு மீன் போட்டிருக்கும். இதை பார்த்ததும் ஒருவேளை அந்த பேய் நம்மகிட்ட பேச நினைக்குதா இல்ல இறந்து போன பாதர் தான் நம்மகிட்ட பேச நினைக்கிறாரா? இவங்க குழப்பத்துல நினைச்சாங்க. ஒரு ஐடியா பண்றாங்க. நிறைய படங்களை பார்த்திருப்பி இந்த ஓஜோங்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு மரப்பலகை எடுத்துக்கிறாங்க. அந்த மரப்பலகையில இங்கிலீஷ் லெட்டர் மொத்தம் 26 எழுத்தையும் அது 7ல இருந்து Z வரைக்கும் அதுல எழுதிறாங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அந்த எழுத்து மேல வச்சிருப்பாங்க. இவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அது பதில் சொல்லும். இந்த லெட்டர் மூலமா இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோன் தான் முதல் கேள்வி, இங்க யாராவது இருக்கீங்களா கேட்டா அதுக்கு OES சொல்லி எஸ் சொல்லும். அப்ப இதை கேட்ட அத்தனை பேருமே கொஞ்சம் சாக்காயிடுறாங்க. அப்ப மறுபடியும் ரெண்டாவது கேள்வி, உன்னோட பேர் என்னன்னு கேட்க அதுக்கு டெவான்னு சொல்லும். சரி உன்னோட வீடு எதுன்னு கேட்டா அது இந்த இடத்தை தான் சொல்லும். இப்ப நீ எங்க இருக்கேன்னு கேட்டா அது ஒரு பெட்டியை சொல்லும். பெட்டியா? அது என்ன பெட்டின்னு கேட்க அதுக்குள்ள மேல இருக்க அந்த பேய் வேற பயங்கரமா கத்த, கைக்குள்ள இருந்த அந்த கண்ணாடி கிளாஸ் வேற பட்டார்னு வெடிக்குமே. இவங்க ரொம்ப பயந்து போறாங்க. அதோட அடிச்சு பிடிச்சு மேல வந்து பார்த்தா அந்த பை அப்படி காத்துல அப்படியே அந்த இடத்துல மேந்துட்டு இருப்பான். பக்கத்துல இந்த கட்டுல அந்த பேப்பரும் கூட அதுவும் அப்படி காத்துல மேந்துட்டு இருக்கும். இதை பார்த்து இவங்க அத்தனை பேருமே சாக்காயிராங்க. அந்த பைய உடம்புல அந்த பேய் வேற அவனை வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும். வழியில அப்படியே கத்திட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோ போய் பக்கத்துல பார்க்க அந்த பைய உடம்புல இருந்த பேய் வேற வெளியே போனதுமே இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனோட கட்டையும் அவுத்து விட்டுறான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க வேணான்னு இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இவன் கீழே வந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்டு அந்த அம்பர் லேடியும் காணும். என்னோட ஆளை காணும்னு இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா தேடிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க கடைசியா ஒரு ரூம்ல பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருப்பாங்க. அப்ப அம்பரை பார்த்தா அவ ஒரு படியா நின்றுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ தான் பக்கத்துல போய் அவளோட தோலை தொட்டதுமே திரும்பி பார்த்தா இவ உடம்புக்குள்ள அந்த பேய் வந்திருக்கும். அப்ப திரும்பினதுமே நம்ம ஹீரோன கணத்துல ஒரு அடிச்சு அவளோட கழுத்தை பிடிச்சி அவளை தூக்கி போட்டுட்டு பக்கத்துல இருந்தவங்களை அடிச்சு போட்டுட்டு இவனோட லவ்வரையும் அடிச்சு போட்டுட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு வெளியே போயிருவா. அப்ப அந்த பக்கம் அந்த லூசு பையில கண்ணாடி பையிலும் இவளை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா உள்ள வந்ததுமே கையில வச்சிருக்க கத்திய வச்சு அந்த கண்ணாடி வயித்துல ஒரே சொருவு ரத்த வேற பொலபொலன்னு கொட்டிட்டு இருக்கும். ஒரே குத்துல வயித்த வேற கிழிச்சிட்டா அவள. அப்ப இதை பார்த்துட்டு அந்த லூசு பைய இந்த பேயோட மூஞ்சில ஒரே மிதிச்சு அவளை தள்ளி விட்டுறான். ஆனா அந்த பேய் அசால்ட்டா திரும்ப வந்து அவனோட தலைமுடி பிடிச்சி இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்க அந்த பெஞ்சில தூக்கி போட்டு அவனோட வாயை கடிச்சு அப்படியே இழுத்துட்டு இருக்கும். அவன் வேற வழியில கத்திட்டு இருப்பான். அப்படின்னு விடாம அப்படி கடிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அதே நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயின் பின்பக்கமா வந்து அந்த பேயை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அம்பரோட லவர் தான் அவன் கையில வச்சுக்க அந்த புனித நேரம் வச்சு அவளோட முகத்துல பிளிச்சுன்னு அடிச்சிட்டு இருப்பான். முக வேற வெந்து அப்படியே புகையா வந்துட்டு இருக்கும். வழி தாங்க முடியாம நம்ம ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அது வேற ஒரே ஓட்டமா ஓடி போயிரும். அப்ப அந்த பேய் இந்த லூசு பையலோட வாயத்தான் கடிச்சுன்னு பார்த்தா அவனோட நாக்கு அப்படி கடிச்சு துண்டா எடுத்திருப்பா. இத ஃப்ரெண்டுக்காரன் வேற அந்த பெஞ்சுக்குள்ள அந்த எடுத்து பார்த்ததுமே அவனு பதறி கீழே போட்டான். அப்ப அதே நேரம் அந்த லூசு பைய மேல ஒரு வட்டமா ஏதோ வளைய மாதிரி இருக்கும். அந்த இரும்பு அவன் மேல விழுந்து அவனோட உடம்பு அப்படி துண்டா வெட்டிடுது. சம்பவ இடத்துல அவனு செத்து போயிறான். அவன் வயித்துல இருந்து குடலாம் வெளியே வந்ததை பார்த்து இவங்களால அதை பார்க்க கூட முடியல. இப்படியே விட்டா நம்மளுக்கு இதே கதிதான். அதனால அவளை தேடி பிடிச்சு கொள்ளலான்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் தான் லவ்வரோட பார்க்காம அவளை கொல்றதுக்காக ஒரு கோடை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பான். கூடவே நம்ம ஹீரோவும் கையில ஒரு ஆயத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்பரை தேடி போயிட்டு இருப்பாங்க. அதே நேரம் இந்த பக்கம் இந்த ஜன்னலை வேற திறக்கிறதுக்காக அந்த கண்ணாடி பையலும் கூடவே அந்த சின்ன பெண் இருப்பான். அப்ப அந்த கண்ணாடிக்காரன் அங்க இருக்க அந்த ஜன்னல் கிளட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். எப்படியா கிளட்டிட்டா இந்த இடத்துல தப்பிச்சு போலான்னு இதோ ஒரு ஐடியால பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் நம்ம ஹீரோயின் மட்டும் அம்பரை தேடிக்கிட்டு தனியா போயிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த செத்து போன ரேஞ்சரோட விரல மட்டும் அந்த பேய் கடிச்சு தனியா எடுத்திருக்கும். அப்படி எடுத்துட்டு போகும்போது அந்த ரத்தம் எல்லாம் கீழே வடிஞ்சிருக்கும் போல. அந்த தடத்தை பார்த்துக்கிட்டு ஒரு ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா அந்த ரேஞ்சரோட ஒத்த விரல் இருக்கும். அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பீரல் இருக்கும். அந்த பீரலுக்குள்ளதான் அந்த பேய் ஒளிஞ்சிருக்கும் போல. இவங்களும் பயத்துல பக்கத்துல போய் அந்த பீரலை திறக்க உள்ள பார்த்தா எதுவுமே இல்ல. என்னடா அந்த பேயை காணாமனு இவங்களும் முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பேயோட குரல் அந்த அலற சத்தத்தை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேரும் அந்த பீரலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த பேய் உள்ள வந்ததுமே அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல அவங்க இருக்கிறத அதை பாத்துருது. உடனே அந்த பீரலை திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. கோவத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு அங்க இருக்க துணியில களைச்சு போட்டுட்டு அந்த பேய் வேற போயிருது. அப்ப அதே நேரம் கீழே பார்த்தா அந்த பைய கண்ணாடி கூட தான் ஒன்னா இருந்தான். ஆனா கொழுப்பு எடுத்து இவன் தனியா வந்துறான். இப்படி இவன் தனியா போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியல அவனோட வாயை மூடி இழுத்துட்டு போறாங்க. அதே நேரம் மேல பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பேய் போனதுக்கு அப்புறம் அவங்களே வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த பீரலுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு. அதை பார்த்ததுமே இவங்களும் அந்த கதவை திறந்து உள்ள போயிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அங்க உள்ள வேற பெட்டு இருக்கும். இதுக்கு முன்ன யார தங்கிருப்பாங்க போல. இவன் அந்த பெட்ல லைட் அடிச்சு பார்த்தா டெவான் எழுதி இருக்கும். இந்த டெவான்ங்கிறது யாருன்னு தெரியல. இவங்க போன தடவை அந்த லெட்டர் வச்சு பேசிருப்பாங்கல்ல ஒரு ஆத்மா கூட, அதே பேர் அதுல போட்டிருக்கும். ஒருவேளை அவனா இருக்குமோன்னு இவங்களுக்கு சந்தேகம். ஆனா அந்த யார் என்னன்னு இவங்களுக்கு தெரியல. அப்ப அங்க இருக்க செவத்தை சுத்தி பார்த்தா சாத்தானோட குறியீடு இருக்கும். கூடவே சாத்தானோட உருவம் இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அசந்து போயிடறான். ஏன்னா இந்த ரூம்ல இருந்தவன் சாத்தான வழிவிட்டு இருப்பான் போல. அப்ப பக்கத்துல ஒரு சிலுவை இருக்கும். அந்த சிலுவைக்கு பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ள பார்த்தா ஏதோ பேப்பர் மாதிரி மடிச்சிருக்கும். இவன் அதை எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுல பார்த்ததுமே ரொம்ப அசந்து போயிடறான். ஏன்னா அந்த ஃபாதரும் கூடவே ஒரு லேடி இருப்பாங்க. ஆனா இந்த லேடி யாரு என்னன்னு தெரியல. இவனை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அதே நேரம் கீழே அந்த கண்ணாடி பைய வர அந்த ஜன்னலை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவனால திறக்க முடியல. அப்ப சடனா திரும்பி பார்த்தா அந்த பயல வர காணும். என்னடா அந்த பயல காணுமேனு இவனு தேடிக்கிட்டு வந்துறான். அப்படி வந்தவன் நேரம் அந்த ஹால்க்கே வந்துடுறான். அப்ப இவங்க ஒரு போர்டுல லெட்டர் எழுதிருப்பாங்களே அந்த போர்டுல பார்த்தா பெற மாதிரி போட்டிருக்கும். இதே பெற நம்ம ஹீரோ இருந்தானே அந்த ரூமுக்குள்ள இருக்கும். ஆனா இது என்ன ஏதுன்னு இவனு நெட்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பான். அப்ப சடனா ஏதோ சத்தத்தை கேட்டதும் இவன் கையில ஒரு கொடார் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போயிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த பையனுக்கு ஏதோ ஆபத்து நினைச்சான் அவனை காப்பாத்துறதுக்காக இவனு போயிட்டு இருக்க. அப்ப உள்ள பார்த்தா அந்த பேய் தலைகீழ அப்படி நடந்து வரும். வித்தியாசமா நடந்து
வந்துட்டு இருக்கும். அப்ப மறுபடியும் மேல பார்த்தா நம்ம ஹீரோனும் மேல வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்த பார்த்தா ஏதோ பெண்ணேற மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் லைட் அடிச்சு வந்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஆனா அது யாரு என்னன்னு தெரியல. இவனும் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு தொட்டி இருக்கும். அந்த தொட்டிக்குள்ள வேற தண்ணி இருக்கு. ஆனா தண்ணி பார்க்கவே படு கன்றாவே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள ஏதோ மிதக்கும் சொல்லி இவனு எடுத்து பார்த்தா அது ஒரு புறா. இவன் என்னடா பார்த்துட்டு இருக்கும் போதான் இவனுக்கு பின்னாடி அந்த பேய் இவனோட தலையை பிடிச்சு அங்க இருக்க அந்த தொட்டிக்குள்ள போட்டு அமைக்கிறோம். தண்ணியில போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்க. அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோன் தான் வந்துடுறா. வந்து நம்ம ஹீரோ வர காப்பாத்திடுறா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு உருண்டு பிறண்டிட்டு இருப்பாங்க. அப்ப அது பேய் நம்ம ஹீரோனை கீழே படுக்க போட்டு அவளோட முகத்திலே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்க இருக்க ரெண்டு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட கண்ட ஒரே சொருவு. இந்த சீன்ல பாக்குறதுக்கு பட்டு பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த பேய் அசால்ட்டா அந்த கண்ணுல இருந்து ரெண்டு கத்தியை புடிங்க போட்டுட்டு நம்ம ஹீரோ பிடிச்சு போட்டு பிரட்டி எடுத்துட்டு இருக்கோம். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன செய்றா, அங்க இருக்க ஒரு கடப்பாரை எடுத்து அந்த பேயோட தலையில ஒரே சொருவு. ரத்தம் தெறிக்க தெறிக்க அவளும் துடிக்க துடிக்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் அழுக ஆரம்பிச்சாங்க. தன்னோட ஃப்ரெண்டை நம்ம கையால கொள்றமே நினைச்சு நம்ம ஹீரோன் வேற அழுதுட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அந்த பேய் நம்ம ஹீரோவை பிடிச்சு தாக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோன் தான் அங்க இருக்க அந்த கீஸ் பேப்பர் எடுத்து அந்த பேயோட தலையில சுத்தி அதை வேற கீழே தள்ளி விடுமே. நம்ம ஹீரோ அங்கிருந்த வெயிட்டான பொருளை வச்சு அந்த பேயோட தலையிலே அடி அடிச்சு தலையை வர நச்சே சாவடிச்சிடான். இந்த காட்சியெல்லாம் பாக்குறதுக்கு பட்டு வெறித்தனமா இருக்கும். அதே நேரம் கீழே பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்காரன் வேற கையில ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு இவனோட லவர் தேடி வந்துட்டு இருப்பான். வர்ற வழியில இவனோட போன் வேற தவறி கீழே விழுந்துரும். அந்த போனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா முன்னாடி அந்த செத்து போன ஃபாதரை பார்த்ததுமே இவன் பயந்தடிச்சு ஒரே வட்டமா ஓடிட்டு இருப்பான். அப்படி ஓடிட்டு இருந்தா திடீர்னு தடுக்கி கீழே விழுமே. அவன் கையில வச்சிருந்த அந்த கோடாரியை அவனோட நெஞ்சில பாஞ்சிருது. இந்த பக்கம் குத்தி அந்த பக்கமா வெளியே வந்துருது. இவனு எந்திரிக்க முடியாம திரும்ப கீழே விழுந்து அந்த இடத்துல செத்து போயிடறான். அந்த ஃபாதர் இவனை பார்த்து பார்க்காத மாதிரி அவனும் போயிடறான். அவன் செத்து போயிட்டான் பார்த்தா உசுரோட தான் இருக்கான். அப்ப அதே நேரம் கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் கீழே வந்துடுறாங்க. அந்த பையனை காணா, இவனோட ஃப்ரெண்டு கண்ணாடிக்காரனு காணோம். இவங்க ரெண்டு பேரும் எங்கடா போய் தொலைஞ்சாங்கன்னு இவனை தேடிக்கிட்டே ஹாலுக்கு வந்துறான். அப்ப அந்த கண்ணாடிக்காரோட மொபைல் வேற அங்க இருக்கும். எடுத்து பார்த்தா அவன் எதைய பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். அதை நம்ம ஹீரோ வேற என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த கண்ணாடிக்காரர் என்ன சொல்லுவானா, இவன் ஒரு பிறைய பார்த்தான்ல, அதை கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா இந்த பிறைக்கான அடையாளம் தீய கெட்ட ஆவிகள் இருக்குமே, அந்த ஆவிகளை வர வைக்கிறதான். உசுரோட இருக்க யாரோ ஒருத்தவங்க தான் இந்த பில்டிங்குள்ள அந்த கெட்ட ஆவிகளை வர வச்சிருக்காங்க. அதனால நண்பா இந்த இடத்த விட்டு நீ எப்பயா தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு இருப்பானா. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவான், ஒருக்கா அந்த வீடியோ நீ பாத்துட்டு இருக்கீனா கண்டிப்பா நான் உசுரோட இருக்க மாட்டேன், எனக்குள்ள அந்த பேய் வந்தாலும் வந்திருக்குன்னு இப்படி சொல்லிட்டு இருக்க. திரும்பி பார்த்தா அந்த கண்ணாடி பேய் பிடிச்சு கையில ஒரு கோடை எடுத்துட்டு பயங்கரமா வந்து ஒரே வெட்டு செஸ்ட் மிஸ்ல இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ வர பயத்துல கீழே விழுந்திருப்பானா. இந்த கண்ணாடி பை அந்த கோடாரை வச்சு நம்ம ஹீரோவை வெட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அவனு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கமா அந்த பக்கமா தப்பிச்சிட்டு இருப்பான். அப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோயின் தான் அவ கையில வச்சிருக்க அந்த கத்தியை வச்சு அந்த கண்ணாடி பை கழுத்துல ஒரு குத்து குத்துவா. ஆனா அப்படின்னு அவன் சாக மாட்டான். திரும்ப நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து ஒரு பெரிய வெட்டருவமா இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க அவனு பாஞ்சு வந்து இவனோட ஃப்ரெண்டுன்னு பார்க்காம அவனோட தலையில ஒரே வெட்டு. தலைவர் அப்படி பாதி துண்டா போயிரும். அந்த துண்டான பாட்டா பார்த்தா அதுவும் உசுரோட தான் இருக்கும். தான் ஃப்ரெண்டை கொண்டுட்டேமேனு நம்ம ஹீரோ வேற தேம்பி அழுதுட்டு இருப்பான். ஆனா திரும்ப அவன் அட்டாக் பண்ண வருமே ஒரு பெரிய கோடாரி எடுத்து அவனோட வயித்துல ஒரே வெட்டு. அவன் சாகுற வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பான். கடைசி அவனோட ஃப்ரெண்டு செத்து போயிடும். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே அந்த சின்ன பையனை தேடிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கும். இவன் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளதான் சின்ன பையன் இருப்பான். இவனை வேற காப்பாத்திடுறாங்க. அப்ப அந்த பையனை பார்த்து யாரு உன்னை அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு போடுங்க கேட்டா ஃபாதர்னு சொல்லுவான். எது ஃபாதரா, அவர் இன்னும் உசுரோட தான் இருக்காரான்னு இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அந்த பெட்டியோட உள்பக்கம் பார்த்தா அந்த பெரியோட சிம்பிள் இருக்கும். இதை பார்த்து அவன் என்ன சொல்லுவானா, இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் உன்னோட ஃபாதர் தான். உன்னோட ஃபாதர் தான் கெட்ட ஆவிகளை கொண்டு வராரு, அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல நம்ம ஹீரோல இதை நம்பவே முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரே வட்டமா ஓடி வந்து பார்த்தா இவனோட ஃப்ரெண்டுக்கார செத்து கிடப்பான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஜன்னலோட திறக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்து அந்த ஃபாதர் வந்ததுமே அவளை பிடிச்சி இழுத்து போட்டுறான். அப்பதான் அவளோட முகத்தை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரும். அப்ப அவனோட கையை வச்சு அவளோட வாயை பிடிச்சிட்டு இருப்பான்ல, அவன் வேற ஃபாதரோட கையை கடிச்சு ஒரு மிதிச்சு ஃபாதரை தள்ளி விட்டுட்டு இவளும் அந்த இடத்துல ஓடி போக அதே நேரம் இந்த பக்கம் இந்த சின்ன பையனை பிடிச்சி ஜன்னலியா தப்பிச்சு போன்னு அவனை வேற வெளியே அனுப்பிட்டு இருக்க. அதே நேரம் திரும்ப பார்த்தா நம்ம ஹீரோனை வேற துரத்திட்டு வந்து கடைசி அவளை பிடிச்சிடறான். அப்ப அவ வேற தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ண அவங்க கிட்ட இருந்த அந்த கத்தி எடுத்து அவளோட கால ஒரே குத்து பள்ளியில அப்படியே கத்த பக்கத்துல இந்த இரும்பை எடுத்து ஃபாதரோட தலையில ஒரே அடி அடிச்சதுக்கு அப்புறம் இவ கால வேற அடிபட்டு இருக்கும்ல, அப்படி நொண்டி போயிட்டு இருப்பா. பக்கத்துல இன்னொரு சின்னதா ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ள போயிடுறா. பின்னாடி வந்த ஃபாதர் வேற அந்த ரூமோட கேட்டையும் போட்டுக்கிட்டு இவளுக்கு பின்னாடி வந்து அவளோட தலையை பிடிச்ச கீழே தள்ளி விட அப்ப அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் கேன் இருக்கும். அந்த கேன் எடுத்து அந்த ஃபாதர் மேல போட அதுல உள்ள பெட்ரோல் அவன் மேல கொட்டிடுது. இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு அந்த பக்கமா வந்துடா. அப்ப அந்த கேட்டை வேற லாக் பண்ண போற அதே நேரம் பார்த்து இந்த ஃபாதர் வேற அவளோட கையை பிடிச்சு அமுக்குமே அவ கையில ஏதோ ஒரு பாசி செய்யன் மாதிரி வச்சிருப்பா. அதை வேற கீழே போட்டுறா. அப்ப அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வேற வந்துடா. ஆனா அவன் இருக்கிற பக்கம் அந்த கேட்டு வேற லாக் ஆயிருக்கும். அதனால அங்கிருந்து கத்திக்கிட்டு இவளை காப்பாத்துறதுக்காக அந்த பக்கமா ஓடி வர அதுக்குள்ள அந்த ஃபாதர் ஒரு பெரிய கடப்பரை எடுத்து நம்ம ஹீரோட வயித்துல ஒரே சொருவு. இன்னும் கொஞ்சனா நம்ம ஹீரோ வேற உள்ள வந்திருப்பான். அதுக்குள்ள இந்த ஃபாதர் வேற நம்ம ஹீரோட வயித்துல கடப்பரை குத்தி அவ சோழி வேற முடிச்சிடான். அவ வயித்துல இருந்து எப்படி ரத்தம்லாம் பொலப்பொலன்னு கொட்டிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படி கதறி அழுதுட்டு இருப்பான். அப்ப இவனுக்கு ஃபாதர் மேல பயங்கரமான ஒரு கோவம் வரும். அப்படி எந்திரிச்சு வந்து அந்த ஃபாதரை பார்த்து கேட்பான், எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க அதுக்கு அந்த ஃபாதர் சொல்லுவான், உன்னை காப்பாத்த இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல, அதனாலதான் அந்த மாதிரி பண்ண சொல்லுவான். இது என்ன காப்பாத்தவா, டெவான் உங்களோட பையன் தானே. அதுக்கு ஃபாதர் சொல்லுவான், டெவான்ங்கிறது பையன் கிடையாது, அது பயங்கரமான ஒரு சாத்தான், அது கெட்ட ஆவின்னு சொல்லுவான். ஆனா இது கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான். அது மட்டும் இல்லாம இந்த ஃபாதருக்கு பையனே கிடையாது.
எனக்கு பையனே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொல்லிக்கிட்டே பக்கத்திலே வருவான். அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்றான், கையில வேற லைட்டர் வச்சிருப்பான். ஏன்னா ஃபாதர் உடம்புல பெட்ரோல் இருக்கு. அதனால அந்த லைட்டரை பத்த வச்சு இந்த ஃபாதரோட சோழியை முடிக்கலான்னு இவன் இந்த லைட்டரை பத்த வச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ஃபாதர் வேற அவசரப்படாத, நான் சொல்றது கேளு பேட்ரிக் அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டே பக்கத்துல வந்ததுமே அந்த லைட்டர் அந்த ஃபாதர் மேல போட்டதுமே அப்படியே நெருப்பு பிடிச்சி கப்பன்னு எரிஞ்சிட்டு இருப்பான். அப்ப அந்த உடம்பு முழுக்க அந்த நெருப்பு பரவி அதே இடத்துல அந்த ஃபாதர் செத்து போயிறாரு. அதுக்கப்புறமா இவனோட லவர் கிட்ட போய் உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப லவரை பார்த்து உன்னை என்னால காப்பாற்ற முடியல, என்ன மன்னிச்சிருன்னு இவன் அழுதுட்டு இருப்பான். அப்ப அவ கையில ஒரு பாசி சீன் இருக்கும். அது கீழே விழுந்ததுமே இவன் எடுத்து பார்த்தா அதுல டெவான் எழுதி இருக்கும். இந்த பேரை பார்த்ததுமே இவனுக்கு பேர் அதிர்ச்சி. அப்படியே சாக்குல திரும்பி பார்த்தா செத்து போன நம்ம ஹீரோன் வேற உசுரோட வருவா. அவளோட கண்களை பார்த்தா வெள்ளையா இருக்கும். ஒருவேளை அந்த பேய் இவ உடம்புல வந்துருச்சான்னு பார்த்தா இல்லங்க. இப்பதான் அந்த படத்தோட மொத்த ட்விஸ்டையும் உடைக்க போறாங்க. படத்தோட ஆரம்பத்திலே ஒரு லேடி தற்கொலை பண்ணிருப்பால, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோனோட அம்மா தான். அது மட்டும் இல்லாம இப்ப செத்து போனானே ஃபாதர், அது இவளோட அப்பன் தான். ஆரம்பத்துல இவளோட அப்பன் அம்மாவும் ஒன்னாதான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவளோட அம்மாவை கை விட்டுட்டு அவன் பாதிரியா இருப்பான். இதனால இவளுக்கு சுத்தமா பிடிக்காம வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த சாத்தான வழிபட்டு கடைசி அந்த சாத்தானுக்காக இவளு தற்கொலை பண்ணிருப்பா. அப்படி தற்கொலை பண்ணும்போது இவளுக்கு வயசு 2. இவ சின்ன வயசுல இருந்து அந்த பெட்டிகளை போட்டு அடைச்சுதான் இவன் அப்பங்கிற வளர்த்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட தப்பிச்சு போய் கொஞ்சம் வருஷம் கழிச்சு திரும்ப வந்திருக்கா. என் அப்பனை பழி வாங்க தான் திரும்ப வந்தேன்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாம அவ என் கையால செத்தா அவனுக்கு வழி இருக்காது. ஆசையா வளர்த்த உன்னோட அப்பனும் சரி உன்னோட ஃப்ரெண்டும் சரி உன் கையாலே எல்லாருமே சாகணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுபடி நடந்துருச்சு. இவ சொன்ன மாதிரியே அவங்க உடம்புக்குள்ள பேய் வந்ததுமே நம்ம ஹீரோ தான் கொடூரமா எல்லாத்தையும் கொண்டு இருப்பான். இதை நினைச்சு நம்ம ஹீரோ ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுட்டு இருப்பானா. அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனோட கழுத்திலே கத்திய வச்சு அறுக்க போக அதே நேரம் பார்த்து அந்த ஜன்னல்ல இருந்த சோப்பைய கத்தமே இவளோட கவனம் செதறமே அடுத்த செகண்ட் கையில இருந்த கத்தியை தட்டி விட்டு அவளை வேற கீழே தள்ளி விட்டுறான். அப்ப மறுபடியும் பாஞ்சு வந்து ஒரு பெரிய கத்திரி எடுத்து நம்ம ஹீரோட கழுத்தை அறுக்க போக இவனு பிடிச்சிடறான். அதுக்கப்புறம் எப்படி தள்ளி விட்டுட்டு பக்கத்துல ஒரு பீங்காமா இருக்கும், அதை எடுத்து அவளோட கழுத்துல ஒரே வெட்டு. அப்ப நம்ம ஹீரோ கோவத்துல பார்க்க அந்த இடமே ஒரு புயல் வந்த மாதிரி அங்க இருக்க பொருளை பொத்துன்னு அடி காத்துல பறந்து நம்ம ஹீரோ மேல விழுந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படி காத்துல தூக்கி வீச அப்ப அந்த இடத்துல ஒரு பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோட தலையை பிடிச்சி அந்த ஃபேனுக்குள்ள திணிக்க போக அதே நேரம் பார்த்து அந்த சின்ன பையன் வந்துடுறான். அவன் வந்ததுமே இவளோட கவனம் செதற இந்த கேப்ல அவளை ஒரே மிதிச்சு கீழே தள்ளி விட்டுறான். அப்ப மறுபடியும் நம்ம ஹீரோ அடிக்க வரமே அதே ஃபேனை எடுத்து அவளோட கையில வச்சிடறான். அவளோட 2 கையுமே அப்படியே துண்டா போயிடும். அவ உடம்புக்கு அப்படியே ரத்தமாயிட்டு இருக்க அப்படியே வாயை பொழந்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் ஒரு பெரிய கத்திரி எடுத்து அவளோட வயித்துல குத்தி அங்கிருந்து அந்த பெட்டிக்குள்ள தள்ளி விட்டதுமே இவங்க 2 பேரும் போய் அந்த பெட்டியை போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த பில்டிங் முழுக்க தீ பிடிச்சி கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த நெருப்புல விழுந்து சாகட்டுன்னு அந்த பெட்டிக்குள்ள அடைச்சு போட்டுட்டு இவங்க 2 பேரும் தப்பிச்சா முடிச்சுன்னு வெளியே வந்துடுறாங்க. அப்ப இவள அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா இவ வேற கதறிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வெளியே வந்தவங்க அங்க இருக்க அந்த கார் மேல உட்காந்துக்கிட்டு அந்த பில்டிங் எரியறத பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. அப்ப உள்ள வந்து என்ன ஏதுன்னு பாக்கும்போது அந்த பெட்டியை காட்டுறாங்க. அந்த பெட்டிக்குள்ள அவ இல்ல. எப்படி அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிட்டா, அவ என்ன உசுரோட இருக்கான்னு சொல்லி இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.